இப்போது சாரீக்கு நம்ம முந்தான ஓரம் அடிக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணணும், 2வது ஃபோல்டு, அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுருங்க. நேராக ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மெதுவாக போட்டுட்டு இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடு போயிட்டு திரும்ப முன்னாடி வரணும். அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். அதுக்காக 2 தையல் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீ தைக்க வேண்டியது தான். அப்படியே மடித்து கொடுத்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணி 2வது ஒரு ஃபோல்டு பண்ணோமோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைச்சிட்டே வரணும். ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். போக போக அது நல்லா மடிக்க மடிக்க வந்துடும். காட்டன் சாரீனா ஈஸியாக வந்துடும். பூனன் சாரீனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நழுவிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு மாதிரியாக இருக்கும். போக போக பழகிரும். அது பொறுமையாக அப்படியே நீங்கள் தைச்சிட்டே வரணும். சேலையை வந்து இழுக்கக்கூடாது. அது எப்படி இருக்கோ அதே டைப்பில் நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இப்படியே தைச்சிக்கிட்டே கொண்டு வரணும். கீழே வரைக்கும் வந்துடணும். இப்போ இப்போ லாஸ்ட்டில் வரும்போது அதை அப்படியே திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா தையல் போட்டு